ஹாய் மக்களே, வீடே கம கமன்னு மணக்கிற அளவுக்கு ஒரு மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு யூனிட்டி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 3 உலக்கு அரிசி எடுத்தேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ நல்ல இளம் ஆட்டுக்கறியாக வாங்கி அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி அதையும் வச்சிடலாம். ஸோ பிரியாணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ் தனியாக அதுக்கேற்ற மாதிரி போட்டு தருவாங்க. கூட கொஞ்சம் கொழுப்பும் போட்டு தருவாங்க. மறக்காமல் அந்த கொழுப்பையும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன குக்கரில் அது கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஏலக்காய், அவ்வளோதான். ஓகே, நான் வேறு தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பிரியாணிக்கு. இப்போ எடுத்துருக்க இந்த தண்ணி மட்டும்தான். இது நான் நல்லா 3 விசில் வந்த உடனே இறக்கி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் நான் கறி வேக வைக்கிறதுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. ஸ்ட்ரைட்டாக நான் இதுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுக்காக தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய். எண்ணெய் எவ்வளோ எடுக்கிறனோ அதில் பாதி நெய் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் 400 கிராம் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வதங்கினா தான் பிரியாணியுடைய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் எடுத்திருந்தேன். இஞ்சியை விட பூண்டு அதிகமாக இருக்கணும். அதை அரைச்சி அதையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வேக வச்சுருந்தேன் அந்த மட்டனை தூக்கி உள்ளே போட்டுட்டேன். அந்த எண்ணெயில் மட்டன் நல்லா அப்படியே வெந்து வரும்போது அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, வீடியோ மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயில் கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை போட்டு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6 பச்சை மிளகாய் போட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நீட்டாகவும் போடலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியும் போடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும், 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவும் போடல, நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான். அந்த பிரியாணி மசாலா ஆல்ரெடி அந்த ரெசிபி நான் சேனலில் போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா அதை நீங்கள் போய் பாருங்கள். அந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணது தாங்க வீட்டில் என்னமோ ஒரு கல்யாண வீடு மாதிரி, இந்த முஸ்லீம் வீட்டு கல்யாணம் மாதிரி அவ்வளோ ஒரு வாசனை. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்த என்னுடைய அண்ணாவும் அண்ணியும் கீழே இறங்கி என்ன வாசனை அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அதை மசாலா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் ஊற்றணுன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் 1/2 கப் தயிர் எடுத்து அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனையும் மேலே நல்லா புழிஞ்சு விட்டுட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அரிசியை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி, அதில் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு உப்பு கரைக்கிற அளவுக்கு இருக்கணும். அரிசி போகிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்த அந்த பாத்திரத்தை எடுத்து போட்டு மெயினாக பாதாம் முந்திரியை லைட்டாக அரைச்சி ஊற்றுங்க. ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எது தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். உப்பு வேணாலும் காரம் வேணுனாலும். ஓகே, அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த அந்த யூனிட் ரைஸை எடுத்து போட்டு வேக வைக்கணும். அரிசி ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, 50% தான் வேகணும். நீங்கள் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் அந்த கரண்டியில் எடுத்து பாருங்கள். அரிசி வெந்த மாதிரியும் இருக்கும், வேகாத மாதிரியும் இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டி வெறும் அரிசியை மட்டும், அதாவது சாப்பாடை மட்டும் எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷம் ஆல்ரெடி இதில் கொதிச்சுட்டு இருந்த அந்த கிரேவியில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த சாப்பாடை போட்டுடலாம். ஓகே, சாப்பாடு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். நான் அரிசியை கொட்டி அதை மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே உதிரியாக நீளமாக எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது வரும். ஓகே, நான் இது ஃபஸ்ட் அட்டம் தான் மட்டன் பிரியாணி. உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வெந்துட்டக்கப்புறம் லோ ஃப்ளேமில் நம்ம வீட்டில் பழைய தவா ஏதாவது இருக்கும், தோசைக்கல் இருந்துச்சு அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம
அரிசியும் அந்த மசாலாலாம் இதானதுக்கப்புறம் சாப்பாடை நம்ம தம் கட்டிடலாம். ஓகே, மேலே வெயிட்டுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை திறந்தீங்கன்னா அட 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 கமகமக்கும் மட்டன் பிரியாணி தாங்க. உண்மையாக சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் நிறைய தடவை பிரியாணி செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா போட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரு வாட்டி சாப்பிட்றேன்னா நானே 2 வாட்டி போட்டு சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.